பார்க்கவே ரொம்ப நல்லா வாசனை வருது. இன்னும் அந்த மசாலா நம்ம சாம்பார் பொடி சேர்த்தோன்னா இன்னும் நல்லா வாசனை வரும். அப்படியே ஒரு கல்யாணத்தில் இருக்க ஃபீலிங் நமக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து கல்யாண சாம்பார். கல்யாண சாம்பார்னாலே ரொம்ப ஸ்பெஷலாக அந்த சாம்பார் பொடி தான் சொல்லுவாங்க. அந்த சாம்பார் பொடி வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அது என்ன பண்ணுறது, எப்படி சாம்பார் வைக்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்ப்போம். 3 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் மல்லி, ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு கட்டி பெருங்காயம், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 5 கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம சாம்பார் பொடி ஆக்கிக்க போகிறோம். அடுத்தது நம்ம சாம்பாருக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்ன்றதை பார்ப்போம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 15 போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா. காய்கறி வந்து நான் வந்து முள்ளங்கி எடுத்திருக்கேன், கேரட்டு, முள்ளங்கி 1, கேரட் 1, மாங்காய், முருங்கைக்காய். அடுத்தது துவரம்பருப்பு வந்து நான் 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு குக்கரில் வச்சு பூண்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், புளி எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்திருக்கேன் நான், 4 காஞ்ச மிளகா, கடுகு வந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், இஞ்சி வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து சாம்பார் பொடி செய்யலான்றதை பார்ப்போம். செஞ்சுட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றதையும் பார்ப்போம். இப்போ சட்டியில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்தது மிளகு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ மல்லி சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் வெந்தயம் நான் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏன்னா குழம்புல சேர்த்துருக்கிறதுனால நான் சேர்த்துக்கலான்றதுனால நான் இதில் சேர்க்கல. அடுத்தது கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் வதக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். எண்ணெய் கொதிச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டோன்னே 4 குண்டு மிளகாய் போடுறேன் நான். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, நான் 4 போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் போடுறேன். வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தூள்,
மஞ்சத்தூள், இது நல்லா எண்ணெயிலே வதக்கணும், அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். இப்போ இதில் நான் எல்லா காயுமே போட்டு வதக்கிக்கிறேன். முருங்கைக்காய் போடுறேன். அடுத்தது கத்திரிக்காய், நான் அதில் சொல்ல மறந்துட்டேன், கத்திரிக்காயும் போடுறேன். முள்ளங்கி, கேரட், இது நல்லா போட்டு வதக்கணும். இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் பருப்பை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு, நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். இப்போவே வாசனை பயங்கரமாக அடிக்குது. இப்போ அரைச்சி வச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் அரைச்சது எல்லாத்தையுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். நான் இதை போட்டு பார்க்குறேன், ஒரு ஸ்பூனு, அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு போட்டுக்கலாம். அதை நீங்கள் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எனக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது நீங்கள் எப்போல்லாம் சாம்பார் வைக்கிறீங்களோ அப்போ அந்த பவுடர் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். நம்மளுக்கு அந்த கலர் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். கடையில் வாங்குகிற சாம்பார் பொடியை விட நம்ம வீட்டில் செய்கிற அந்த சாம்பார் பொடி நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாம்பார் பொடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம இறக்குற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் கொத்தமல்லி போட்டு, அடுத்தது கருவேப்பிலை 2 கொத்து போட்டு குழம்பை இறக்கிடலாம். நம்ம கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது. இதை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. நம்ம இப்போ இதை இறக்கிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.